ஈவினிங் டீ டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வாங்க நம்ம கோதுமை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைமுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோதுமை போண்டா எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட அதே கப்புக்கு பாதி கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு பாதி கப்பு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிருக்கு பதிலாக இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கிடுவோம். இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ண கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக முருங்கை இலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக துருவிய இஞ்சி, 1 ஸ்பூன் வத்தல் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். கடாயில் ஆயில் ஊற்றி இருக்கிறேன். ஆயில் சூடானோடனே போட்டு எடுத்துட வேண்டியதான். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிடுவோம். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். அடுத்த பேஜையும் போட்டுடலாம்.
அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ஈஸியான ரெசிபியும் கூட. டீ டைமுக்கு இது அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.